வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ அளவு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஈரமெல்லாம் நல்லா போக தொடச்சி விட்டுறலாம். ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. காம்பு பகுதிக்கிட்டும் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி விட்டுருங்க. தக்காளியை நம்ம ரொம்ப பொடுசாலாம் கட் பண்ண போகிறதில்ல. ஒரு தக்காளியை 8 பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன் காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணுறோன்னா, அதில் தண்ணி ஏதாவது ஒட்டி இருந்தது அப்படின்னா கூட நம்ம அதோட சேர்த்தி குக் பண்ணையில் நமக்கு இந்த ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி விட்டுறணும். அதுக்காக தான் இது இப்போ நம்ம சமைக்கிறது எந்த பாத்திரம், மிக்சி ஜாரில் அரைக்கிற வேலை இருக்கும், திருப்பி கடாய், கரண்டி யூஸ் பண்ணுறது, ஸ்பூன் யூஸ் பண்ணுறது, எதுனாலுமே தண்ணி இல்லாத பாத்திரமாக இருந்ததுன்னா ஸ்டோரேஜ் நமக்கு கொஞ்சம் நாள் சேர்த்தி வரும். அதுக்காக தான் தண்ணி இல்லாமல் நல்லா ஈவனாக நல்லா தொடச்சி விட்டுருங்க. வரன்னு இருக்கணும், அந்த அளவு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாத்திரத்தை. இப்போ இதே போல் எல்லா தக்காளியும் கட் பண்ணிடணும். இது இந்த ஊறுகாய் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சைடிஷ் செய்யணும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா 1 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் அளவு புளி அளவு. நான் 100 கிராமுக்கு கொஞ்சம் குறைவான அளவில் புளி சேர்த்துருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு நான் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்தவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கோங்க. நான் புளியை பிச்சு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி அரைச்சி பண்ணுறது பிடிக்கலை. நைஸாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தக்காளி வாயில் தட்டுப்படுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஓப்பன்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். புளியை பிச்சு போடாமல் ஜூஸ் எடுத்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் புளியை பிச்சு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புளியில் அந்த ஓடு, தூசி, நார், இந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெள்ளை கலராக மாறி வரும், வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விடுங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுலேயே நம்ம அரைச்ச கலவை, வெந்தயம், கடுகு, பூண்டு அரைச்ச கலவை இருக்குது இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம உங்களுக்கு டைம் இருக்கையில் நீங்கள் இந்த போல் ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டிங்க, ஒரு ஏர்டை பவுல்லையோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ போட்டு அடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடிஷ்க்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அது நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சவந்து வரட்டும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4-5 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டை தோல் உரிக்காமல் 1 பாதியமாக இடிக்கல்ல தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கலவையை நம்ம ஊறுகாயோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஊறுகாயோட கொட்டியாச்சு. கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரையிலுமே அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடி ஒட்டாதபடிக்கு பார்த்துக்கோங்க. இது நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு தோசை செய்கிறோம், சட்னி செய்ய டைம் இல்லை, டக்குன்னு இதை எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம கலவை சாப்பாட்டுக்கும் இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார், ரசத்துக்கும் தொட்டுக்கலாம். சூடான சாதம் போட்டு இதை 1 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு நம்ம பெசரி சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஆயில் ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டை பவுலில் இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும், வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.